பாலியல் வழக்கு ஒன்றை திரும்ப பெறுமாறு நடிகர் எஸ்.வி. சேகர் தன்னை மிரட்டுவதாக நடிகை காயத்ரி சாய் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் பெயரை பயன்படுத்தி தன்னை மிரட்டும் எஸ்.வி. சேகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த நடிகை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்தோடு எஸ்.வி. சேகர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாலியல் வழக்கை திரும்ப பெறுமாறு மிரட்டுவதாக கூறப்படும் ஆடியோவையும் காயத்ரி சாய் வெளியிட்டுள்ளார். அது தொடர்பான ஆடியோவை தற்போது கேட்கலாம். ஒரு மெமோ ஆஃப் காம்ப்ரமைஸ் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் அடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அவன் கொஞ்சம் மாட்டின்னு இருக்கான் சார். நீங்க தலையிடாதீங்க. இது கவர்மெண்ட் லெவல்ல they want to solve this problem. கவர்மெண்ட் லெவல்ல, அதாவது சிஎம் ஆபீஸ் லெவல்ல அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க யார் ஒரு காமன் மேனா இருப்பாங்கன்னு நினைக்கும் போது எங்கிட்ட கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க. தவிர நான் அன்னைக்கே ஒரு 3 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி கூட பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாவே எனக்கு இந்த இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் இது நெவர் இன்டர்ஃபியர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இது. அது இது என்னன்னா இது ஒன் சைடையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரிதான் இதை அடிச்சிருக்கு. நான் வேணா இதை அப்படியே உனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீ பார்த்த உடனே அன்னைக்கு ஒரு ஷர்மிலான்னு ஒரு லேடி பேசினாங்க. அவங்கதான் அந்த கவர்மெண்ட் சார்பா வந்தது. அவங்கள உனக்கு போன் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ண சொல்லிட்டு நீ இதை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அவங்களே இந்த போலீஸ்ல எல்லாம் பேசி இதை வித்ட்ரா பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது அடுத்த ஹியரிங் உன்னுடைய டாக்டருக்கு அகைன்ஸ்டா வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இந்த அடையாறு ஏசி கொடுக்க கேஸ வித்ட்ரா பண்றது எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ரிக்வஸ்டா போகாது, ஆர்டரா போகும். சோ இது நான் உங்ககிட்ட சொல்றது 100% ஃபுல் ப்ரூஃப். என்னோட வக்கீல்கிட்ட பேச சொல்லுங்க சார். நெவர் பிலீவ் எ லாயர், நெவர் பிலீவ் சம்படி who supports சொன்னியே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா போலீஸ் கேஸ் அது டிராப் பண்ணிட்டாங்கிறது உனக்கு ரைட்டிங்ல பேப்பர் இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? குடுத்துட்டா அவன் ஒண்ணும் இல்லன்னு எழுதி போட்டு எனக்கு குடுத்துட்டான் கவர்ல. அது வேற எங்களே எடுத்துட்டாங்கன்னா என்னவே போலீஸ் கேஸ் என் டாக்டர் மேல இல்லையே, என் மேலதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அதாவது வக்கீல் கிட்ட போறதுக்கு போயில சண்டைக்காரன் காலில் விழுறது பழமொழி தான் அடிப்படை. கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கூப்பிட்டாலும் சரி, நாமளே போனாலும் சரி, அதுல வெளில வர முடியாது லைஃப் டைம். இது நான் சொல்றது, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் டாட்டர் டு பி unnecessarily getting involved in this case. அது நாளைக்கு அவ யூஎஸ் விசா இது எவ்வளவோ இருக்கு. அது எதுக்காக சொல்றேன்னா, இதை சால்வ் பண்ணணும்னு கவர்மெண்டே நினைக்கும் பொழுது இன்னும் 2 வருஷம் இந்த கவர்மெண்ட் இருக்கு. அதனால நம்ம இல்ல இல்ல முடியாது பாத்துக்கிறேன்னு சொன்னா இன்னொரு அரசுக்கு கீழதான் எல்லாம். எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு நியூஸும் வரலையா? அப்படிலாம் உனக்கெல்லாம் நியூஸ் வர மாதிரி எல்லாம் விஷயத்தெல்லாம் டீல் பண்ண மாட்டாங்கம்மா. இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு 40 சீட் எப்படி ஜெயிச்சோன்னு அவங்களுக்கே ஆச்சரியம் வர்றவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் வேற 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 லெவல் ஆஃப் பீப்புள். எவ்வளவு சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள்ஸ தாண்டி பப்ளிக்ல வரவே வராத அப்படியே இது அப்படியே அமிக்கபிளா போகணும்னு நினைக்கிறாங்க. வெளியில கொண்டு அமிக்கபிளா போகிறதுன்னு வச்சுக்கோ. அப்ப 2 பக்கமும் இப்ப நாளைக்கு இப்போ கொடுக்குற பேப்பர் இருக்கு பாரு, இந்த பேப்பர் நீ பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல அப்படியே நீ டெலிட் பண்ணாதான் சரியா இருக்கும் 2 பக்கமும். அதுக்கு சொல்றேன், உனக்கு நிஜமா இதுல ஃபெய்த் இருந்து நீ பண்றேன்னா நான் உனக்கு அனுப்புறேன், இல்லைன்னா நீ பாத்துக்கோ. கேஸ் நம்பர் CRLP MP 0006708 /2023 ES Foreshore Estate, FIR number 616-2021 against Gayatri Sainath, CSR number 367 ES and FIR number 2236-2019. இது இன்னும் க்ளோஸ் ஆகல. உனக்கே தெரியல, அரெஸ்ட் வாரண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியாது சார். இருக்குல்ல, அவ்வளவுதான், அப்படிதான் பண்ணுவாங்கம்மா. விஷயம் தெரிஞ்சுக்கோ. அப்புறம் 043 அது 2123 டெக்னோ அண்டர் ஸ்டே
from the honorable. அது நாங்க ஸ்டே எடுத்துட்டோம். ஸ்டே எப்ப வேணா ஒரே இது போட்டு ஸ்டே ரிமூவ் பண்ணிட முடியும். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். கௌதமி வணக்கம். பிரபல நடிகரான எஸ்வி சேகர் மீது நடிகை ஒருவர் புகார் தெரிவித்திருக்கின்றார். அந்த புகாரில் சில ஆண்டுகள் முன்பு தான் கொடுத்த அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் அந்த வழக்கை தற்போது வாபஸ் பெற வேண்டும் என நடிகர் எஸ்வி சேகர் தன்னை தொடர்பு கொண்டு போனில் வற்புறுத்தி வருவதாகவும் அவர் புகாராக தெரிவித்து வருகின்றார். தற்போது தான் கணவனை இழந்து தனியாக வசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தனக்கு ஏற்பட்ட அந்த அநியாயத்திற்கு நீதி வேண்டும் என நான் நீதிமன்ற படிக்கட்டுகளை நாடினேன். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில ஆண்டுகளாக இந்த வழக்கு தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கில் தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை எட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் தரப்பிலிருந்து அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய நடிகர் எஸ்வி சேகர் என்னை தொடர்பு கொண்டு அரசாங்க தரப்பிலிருந்து நான் பேசுகின்றேன், எனவே நீங்கள் இந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும், அப்போதுதான் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது, உங்களுடைய மகளின் எதிர்காலத்திற்கும் நல்லது. ஏனென்றால் உங்களது மகளை நீங்கள் அமெரிக்கா அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறீர்கள், அவருடைய விசாவில் பிரச்சனை வந்துவிடும், இந்த வழக்கை நீங்கள் வாபஸ் பெறாவிட்டால் உங்கள் மகளுடைய அந்த அமெரிக்கா செல்வதற்கான விசாவில் தொந்தரவு வந்துவிடும், அதுல பிரச்சனை வந்துவிடும் என்று அவர் கூறி மிரட்டுவதாகவும், எனவே இந்த விஷயத்தில் தனக்கு உரிய நியாயம் வேண்டும், நான் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரத்தில் உரிய நீதிமன்றத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும். அதே போல இந்த எஸ்வி சேகர் என்னை தொடர்பு கொண்டு இந்த வழக்கை நான் திரும்ப பெற வேண்டும், அதாவது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று உருவான நிலையிலே அந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக தனக்கு யார் அந்த பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்தார்களோ அவர் மீது அவர் வழக்கு தொடுத்திருக்கின்றார். எனவே அந்த வழக்கு தொடர்பாக இவர் இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்துவதாகவும், நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என நம்பக்கூடிய ஒரு வழக்கை எஸ்வி சேகர் என்னை வலியுறுத்தி வாபஸ் பெற வற்புறுத்துகிறார் என்று அவர் தற்போது புகார் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நடிகை பிரபல மாடலுமான காயத்ரி தற்போது எஸ்வி சேகர் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நியாயம் பெற்றுத்தர வேண்டும், எஸ்வி சேகர் மீது தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.